ஹாய் காய்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான குவார்டர்லி எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் பிளஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இதை கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்க அப்படின்னா சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இதுல 1 மார்க் முதற்கொண்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்க எங்க டவுன்லோட் பண்றதுங்கிறத நான் வீடியோட லாஸ்ட் சொல்லுவேன். அதையும் பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கிறதுல இன்னும் மோஸ்டா இம்பார்ட்டன்ட் அதிகமா ரிப்பீட்டடா எது இதெல்லாம் கேட்டிருப்பாங்கிறதும் மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா மட்டும் தான் இருக்கு. மேட்ரிக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால அதுக்கு என்னென்ன 1 மார்க் தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 4, 5, 6லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6.1 மட்டும் தான் இருக்கு. 6.2, 6.3, 6.4 கிடையாது. ஸோ 6.1ல இருந்து நமக்கு என்ன 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் படிச்சாவே போதும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து நான் உங்களுக்கு ஆர்டரா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சாப்டர் 1, சாப்டர் 2, அதே மாதிரி சாப்டர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுல அதிகமா இது வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் அரேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்லோட் ஆகுறப்போ கொஸ்டின் நம்பர் கரெக்டா அப்லோட் ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. நான் இங்க மார்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் பயங்கர ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிற எல்லாமே பார்க்கணும். என்னால இவ்ளோ பார்க்க முடியாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்காக மட்டும் தான் நான் அந்த அதுலயும் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு கம்மி தான். அதனால அதை ஃபுல்லா பாத்துருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எது இதுதான் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுக்க போறது இல்லை. இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட் சிம்பிளிஃபை பண்ண போறது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடலே 4 கொஸ்டின் இருக்கும். இப்ப இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குன்னா அப்புறம் இங்க இருக்கும் பாருங்க. இதோ இந்த 16, 17, 18, 19 இது எல்லாமே ஒரே மாடல் கொஸ்டின் தான். அதே மாதிரி அந்த எஃப் டாட் ஜி சம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாடல்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இல்லைன்னா 3 சம் இருக்கும். ஒரு 3 சம் இருக்கு. அதே மாதிரி எஃப் டாட் ஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமா இதுல 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடல் தான். அந்த 4 மாடல் 5 மார்க் ஃபுல்லா பாத்துருங்க. செகண்ட் சாப்டர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரேன். பாத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப முக்கியம் இதெல்லாமே. அதனால இந்த கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பார்த்தாகணும். நான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் அதாவது 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கிராஃப் ஜாமெட்ரி நீங்க எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா?
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இது ஆக்சுவலா 2 மார்க். ஆனா நமக்கு 5 மார்க்லயுமே கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஜிசிடி, ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஆல்பா பீட்டா சம்ஸ்லாம் கண்டிப்பா தேவை. அதனால மோஸ்டா இதுல எல்லாமே பாத்துருங்க. ஃபோர்த் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தியரம்ஸ் 4மே தெளிவா படிச்சுக்கோங்க. தியரம்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கம்மி தான். அந்த கொஸ்டின்ஸ்லயே நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதுங்கிறத நான் இங்க மார்க் பண்றேன். இந்த 5 சம மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தியரம் படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் சாப்டர்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே பாத்துருங்க. சிக்ஸ்த் சாப்டர் நான் கொடுத்துருக்கிறதே 3 கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின்ல இருந்தே வந்துருமா சார் அப்படின்னா வரும் அப்படி. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். 1 மார்க்லாம் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்டா எழுதி பாத்துருங்க. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு ஒரு 20 டேஸ்க்கு மேல இருக்கு குவார்டர்லி எக்ஸாம் வரதுக்கு. இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுல பார்த்தாவே போதும். பப்ளிக் எக்ஸாம்லயுமே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் பேங்க் இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஈஸியாவும் இருக்கும். நீங்களும் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? இதே மாதிரியா அடுத்த சப்ஜெக்டோட வீடியோல பார்க்கலாம்.